கண்ணும் வீங்குற அளவு அடிச்சாரு? இல்லை, இப்போ எல்லாம் இந்த ரிப்போர்ட்ஸ் வச்சிருக்கேன் டாக்டர், ரிப்போர்ட்ஸ் எல்லாம். காது கேட்காம போயிடுச்சு. காது கேட்காம. நீங்க இவ்வளவு நேரம் நம்ம பேசும்போது சொல்லலையே. காது கேட்கல, தலை ஃபால்ட்டு. வீட்டில் உங்களை அடிக்கும்போது உங்க பையன் முன்னாடியா? ஆமா. அப்போ நான் படுத்துட்டேன்னு நினைச்சிட்டு அம்மாவை பெட்ல போட்டு அடிப்பாங்க. உறங்குறது போல ஆக்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ, இதை அடிச்சு வளர்த்ததில்ல என் பிள்ளைகளை. அம்மா அழாதீங்கம்மா. இல்ல, அது குழந்தை சொல்லும் போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அது 5 வயசு குழந்தைக்கு என்ன ஒரு சாதுரியம் இல்ல. ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணார், அடிப்பார். இப்போவும் ரிப்போர்ட்லாம் இருக்கு காமிக்கிறது. அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஆமாம், அவரே தான் கூட்டிட்டு போவார். இயர் டன் டியர் ஆகி சர்ஜரி பண்ணணும்லாம் சொல்லிட்டாங்க. என் காது கேட்கலையா? கேட்கல. உருகி காதலிச்ச ஒருத்தர் இப்ப அடிச்சாருங்கிறதையும் நீங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்போ அகெயின்? ஆமா, வீட்டில் அடிப்பாரு. CWC ஷூட்டிங் ஸ்பாட்ல கேரவன்ல போய் மீட் பண்றேன். அங்க அவரோட மேனேஜர் சப்போர்ட்டோட அடிக்கிறாரு. யாரும் தடுக்கல? யாருமே தடுக்கல. அவனோட ஸ்கூல் நோட்ல எழுதியிருப்பான், என்ன மம்மி ஜாய், அவனோட பேர் எழுதியிருப்பான். கீழே ஃபாதர்ஸ் நேம் ரங்கராஜ். எமோஷனல் பேக், நான் வேணுமா குழந்தை வேணுமா, குழந்தை வேணும்னா நான் வீட்டை விட்டு போயிடுறேன், உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதெல்லாம் ஒரு மாதிரி ட்ராமாவாக இருந்தது. அதுக்கப்புறம் கொச்சப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. அந்த டைரக்டரோட போய் கார் வாங்கினேன். பொண்ணை மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்க? ஏன் அது ஒரு ஆணுக்கு இல்ல? ஒரு பொண்ணு சம்பாதிச்சா அவ படுத்துட்டு தான் சம்பாதிப்பாளா? நீ பாத்தியா என் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தியா? ஏதோ நீ தான் இந்த வீட்டுல சாப்பாடு போடுற மாதிரி பப்ளிக்ல அவ்வளவு கமெண்ட்ஸ் எழுதுறீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் ரங்கராஜை ட்ராப் பண்ணி அந்த குழந்தைன்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னு நிறைய சொல்றாங்க. இவ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தான். ஒரு காரும் ஒரு பங்களாவும் வாங்கியிருப்பா, அநேக ஜுவல்ஸ் வாங்கியிருப்பா. அம்மா, நீங்க ரங்கராஜ் கிட்ட பேசுனீங்களாமா? கேட்டீங்களாமா என் பொண்ணை ஏன் அடிச்சிங்க? ஐயோ, போனை பிளாக் பண்ணிட்டான். உங்க போன் நம்பர்? ஆமா. அநேக பெண்கள் பாதுகாக்கப்படணும். இது போல உள்ள அநேக ரங்கராஜ் எழும்ப கூடாது. இந்த உண்மையை வெளிவர வைத்தது நான் தான். அம்மா தான் வெளியே சொல்லணும்னு சொன்னாங்களா? 1000 ரங்கராஜ் எழும்புவான், அவன் வளர விடாதபடி தடுக்கணும் என்று தைரியம் கொடுத்த ஒரு தாய் நான். ஸோ அம்மா வணக்கம். வணக்கம். உட்காருங்கம்மா. என் பேர் சிவசங்கரி. ஓகே, நைஸ் நேம். அம்மா, நீங்கள் நாகர்கோவிலா கன்னியாகுமரியாம்மா? எனக்கு நாகர்கோவில். ஸோ சென்னை எப்போ வந்தீங்கம்மா? சென்னை நான் 3 இயர்ஸ் ஆகுது. கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நாகர்கோவில் டாக்டர் சொன்னாங்க. அப்போ சரின்னு நான் அங்கே தான் ட்ரை பண்ணிட்டு இருந்த நேரத்தில் எனக்கு எல்டர் டாட்டர்ஸ் வேண்டாமா, நீங்கள் அங்கே தனியாக இருக்கிறீங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் டெத் ஆகி 13 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா. அவர் ஒரு இன்ஜினியர். ஓகே. அப்போ எனக்கு கால் பண்ணி இங்கே நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அங்கே வேண்டாம் நீங்கள் இங்கே வாங்கன்னு கொண்டு ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண நேரத்தில் அவர் இமீடியட்லியாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, ஓகேன்னு மகளுடைய விருப்பத்திற்கு நான் சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு அவர் டெஸ்ட் பண்ணி உடனே ஆப்ரேஷன் பண்ணார் 2 டேஸில். திருப்பி 1 வீக்கில் திருப்பி அடுத்த ஐயும் உடனே அதுலேயும் கேட்ராக்ட் இருக்குது, இமிடியேட்டில் செய்யணும். 2யும் செய்து அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் மீன்ஸ் என்னுடைய செகண்ட் டாக்டருடைய லைஃபு, ஃபஸ்ட்டு லைஃபு கொஞ்சம் இதாக இருந்ததுனால ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அந்த டைமில் ரொம்ப ப்ரெஷர் ஏறி எனக்கு டக்குன்னு 2 கண்ணுமே எனக்கு விஷன் இல்லாமல் போயிடுச்சு. 3 இயர்ஸ் ஆகுது. ஓகே. ஜாய் அவங்களோட முதல் திருமணம் அவங்க விருப்பத்தின் பேரில் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க இல்லைம்மா? ஆமாம். ஸோ உங்கள் பொண்ணை பற்றி சொல்லுங்கம்மா. இன்னைக்கு ஒரு பெரிய ஃபைட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ஃபைட் பண்ணுறதுக்கு அவளை சின்ன வயதிலேயே தைரியத்தை ஊட்டி வளர்த்தேன். ஒரு உண்மையை மறைக்கக்கூடாது, சொல்லிடணும் அப்படின்னு தான் சொல்லி தந்து என்னையே வளர்த்துருக்காங்க. பிள்ளைகளுக்கும் அதே தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்.
நீங்கள் நல்லது செய்யணும். அதுதான் டாடி எனக்கு சொன்னது வந்து, நீங்கள் வந்து சத்தான ஃபுட்டை ருசிக்கிறத விட ஏபிசிடின்னு ஒவ்வொரு ஃபுட்டுக்குள்ள இருக்கிறத விட ஒவ்வொரு குட் கேரக்டர் உங்களுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆனால் அது ஒரு முகத்திற்கு ஒரு அழகை கொடுக்கும்னு சொல்லி தந்திருக்காங்க. பிள்ளைகள் 2 பெண் குழந்தைகள் ஆனதுனால நான் வந்து தைரியத்தை விட்டு பண்ணினேன். தைரியத்தை கொடுத்து எந்த இடத்துல நீங்கள் வந்து தப்புன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல போராடணும், உண்மையை நீங்கள் அந்த இடத்துல சொல்லி ஆகணும் தான். அதே போல் இவன் வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு. இப்போ முதல் மேரேஜ் அவங்க இஷ்டப்படி நீங்கள் திருமணம் பண்ணி கொடுத்தீங்க, அதில் ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் இருந்ததுன்னாங்க, உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களாம்மா ஜாய் வந்து ரொம்ப என்னைய வந்து ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது அம்மாவை அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் தன்னைத்தானே சகிச்சு கொண்டான். அதில் வந்து நான் அப்படி ஒரு மகளை பெற்றதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஐ எம் வெரி லக்கி. அவ்வளே இல்லை, என்ன கேட்டாலும் ஒன்றும் இல்லைம்மா அப்படியே அடி உதை எல்லாம் பட்டு அப்படி அந்த மாதிரி சகிச்சுக்கிட்டு நான் திடீர்னு நான் போய் பார்க்க அடிக்கடி போக மாட்டேன். அப்போ போனாக்கா அவள் வந்து சிரிச்சுட்டே இது பண்ணுவான். ஆனால் உள்ளத்தில் ஒரு துக்கம் இருக்கிறதுங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். பண்ணி கேட்டால் சொல்ல மாட்டாள். அப்போ என்னுடைய கிராண்ட்சன்கிட்ட தான் கேட்பேன். இவங்க சொல்லலையா? ஜாய் எதுவுமே சொல்லலையாம்மா? இப்போ உள்ள லைஃப்லேயும் அவள் சொன்னதில்லை. இவள் வந்து ரொம்ப பேர் எடுத்துகிட்டு இருந்தா. காஸ்டியூம் டிசைனர் அவள் வந்து ரொம்ப பேர் எடுத்தா. எல்லார்டையும் நல்ல பேர் எடுத்து இவளுடைய உழைப்பினால் பிஃபோர் மேரேஜே ஆடிக்கார் வாங்கினான். இரவு பகல்னு பார்க்காம நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 மணிக்கு அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வருவா. உடனே அடுத்தது வந்து 5:30க்கு திருப்பி எழும்புவான். ஆனால் அவள் உடனே அவள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு, நான் அப்போ சின்னதில் இவளுக்கு பட்டர் ப்ரெட் வந்து ரொம்ப பிடிக்கும். அதை தான் வாங்கி வச்சுருப்பேன், ஸ்லைஸ் பண்ணி அவளுக்கு எடுத்து வச்சுருப்பேன், கட் பண்ணி. உடனே ஒரு ஸ்லைஸ் இருக்க வாட்டர் பாட்டிலில் போடுவேன், அதை போட்டுக்கிட்டு கடிச்சுட்டு அம்மா பைன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்படி ஒர்க்கில் இரவு பகல்னு ஒரு ஆண் உழைக்காத ஒரு உழைப்பை இந்த மக உழைத்த. இப்போ உங்கள் பெண் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ அந்த முதல் திருமணத்துலேருந்து வெளியில் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாங்கும் போது அவர் ரங்கராஜ் வந்திருக்காரு. நீங்கள் உங்களோட ஐசைட் இருக்கும்போது அவரை பார்த்துருக்கீங்களா, இல்லை அவரை பார்த்ததே இல்லையாம்மா? இப்போ 3 இயர்ஸ் தான் ஆகுது. ஓகே, 3 இயர்ஸ். நான் ஃபஸ்ட்டாக மீட் பண்ணது என்னுடைய கிராண்ட்சனுக்கு 5th பர்த்டே. அதுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்தேன். அப்போ அவர் தான் வெல்கம் பண்ணினார். என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு எல்லாம் கேட்டார். கோயம்புத்தூரில் உங்களோட டீட்டெயில்ஸ் தாங்க, கோயம்புத்தூரில் வந்து டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட். ஆனால் நான் அதுக்கு சம்மதிக்கலை, கொடுக்கவும் இல்லை. என்னுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து யார் கொடுக்கவே இல்லை. அதனால நான் வந்து 7 டாக்டர்கிட்ட நான் போயிட்டு வந்துட்டேன். அதனால நான் வந்து அதை கொடுக்க விரும்பல. சரி பார்க்கலான்னுங்கிற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி டெய்லி 2 நாளைக்கு ஒருக்கா வீடியோ கேமரா என் பிள்ளை வருவான். யாருமா? மகளும் கிராண்ட்சன் வருவாங்க. சவுண்டு கேட்டுக்கிட்டு அந்த எனக்கு கிராண்ட்சனுடைய சவுண்டு கேட்கலன்னா அன்னைக்கு நான் வரல சாப்பிட மாட்டேன். அப்படியா? அவ்வளோ எனக்கு பெற்று அந்த குழந்தை. ஸோ நீங்கள் பெரிய பொண்ணு கூட இருந்தீங்களா? ஓகே. 5 நாள் ஆயிட்டுமா, தங்கச்சி கால் பண்ணல, வீடியோ காலுக்கு வரையில, நீ அம்மா அடிக்க எடுக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 5 days கழித்து இங்கே எடுக்கிறா கேமரா, அந்த வீடியோ கேமராவில் இவன் வரையில கிராண்ட்சன் மட்டும் ஆன்சர் பண்ணுது. உங்களுக்கு பார்க்க முடியுமா? அம்மாவுக்கு கொஞ்சம் சைட்டு கூட இல்லை. ஓ, ஆடியோ மட்டும்தான் கேட்க முடியும். அப்போ பிள்ளை வந்து நான் கேட்குறேன், மம்மி எங்கே போனேன்னு கேட்டால், மம்மி அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே விட்டுட்டு. அப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளமா அப்படின்னு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 2 நாள் சொன்னால், அம்மா சாப்பிடாம இருக்காங்க, நீ ஏன் பேசவே மாட்டேங்கிற, என்ன நடந்ததுன்னு மூத்தவை கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கேமராக்கு வந்தாள். இப்போ வந்தால் இங்கே வீங்கி இருக்குது, ப்ளூ கலர் அடிச்சிட்டு இவ்வளவு முகம் வீங்கி இருக்குது. அப்போ அம்மாவுக்கு தெரியுமா பார்க்கும்போது? இல்லை அக்கா, எனக்கு அக்கா சொல்கிறா அம்மா இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குமா என்னன்னு. அப்போ எனக்கு எல்டர் டாக்டர் இவள்கிட்ட கேட்குறா, கண்ணே உனக்கு என்ன ஆச்சு, இது என்ன, இதில் என்ன அடி வந்து. அப்போ ஒரு பொய்யை சொல்லிட்டா. பாத்ரூம் மேட்டில் நான் போகும்போது ஸ்லீப் ஆகி அந்த கதவு எனக்கு அடிபட்டுட்டுன்னு போய் அவன் நம்பினாலும் மூத்தவ, அம்மா ஏதோ டவுட்டாக இருக்குமா
அப்படின்னு சொல்கிறா. அப்போ நான் திருப்பி அதை ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் எனக்கு ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து எனக்கு கிரேன்ஸனை பார்க்காம இருக்க முடியாது, கொண்டு வந்து விடுவா. ஃப்ரைடே விட்டுட்டு சண்டே ஈவினிங் கொண்டு. அப்போ நான் திருப்பி கேட்டேன், மோனே கிரேன்மாட்ட போய் சொல்லக்கூடாது, அம்மாவுக்கு என்னது இதெல்லாம் அடிபட்டது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் கேட்டேன். அம்மாவை அடிச்சிருந்தா அப்படின்னா ஆமான்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு. அப்போ அந்த பிள்ளை சொன்னதையும் நான் இந்த மகள்கிட்ட சொல்லலை. அந்த குழந்தை பயந்து சொல்லுது, மம்மிகிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிச்சு. அப்படியா? உங்கள் பையன் ஆனால் 5-6 வயசுனாலும் பயங்கர புத்திசாலி அண்ட் பொறுப்பு. 5 வயசு, அப்போ 5 வயசு. அப்போ உடனே சொல்லவே இல்லை. ஆனால் அவனுக்கு அம்மான உயிர். அப்படியா? இன்னைக்கு வரைக்கும் தாய் ஒரு 15 நிமிஷம் வெளியே போயிட்டு தான், கிரேன்மா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்க, எங்கே இருக்காங்கன்னு கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு சொல்லி என் வீட்டில் இருக்கும்போது அந்த உயிர் துடிப்பல்ல அந்த தாய் மேலே தான். தாயும் அவன் மேலே உயிர் துடிப்பாக தான் இருப்பாள். 15 நிமிஷத்துக்குள்ள பொண்ணு, அம்மா இந்த மோன் என்ன செய்யுது, பொம்மை என்ன செய்யுது, பொம்மை சாப்பிட்டுச்சா எடுத்துச்சா, அப்படி தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் அன்பா. அப்போ அப்படி இருக்கும்போது பயங்கரமாக ப்ராப்ளங்கள் வர 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 எனக்கு ரொம்ப மனசுக்கு. அதை அடித்தது யார்? ரங்கராஜா? ஆமாம். நீங்கள் கேட்க போகையில் அடித்ததா? அது இல்லை, வீட்லயே அடிக்க வீட்டில் அடிக்க தொடங்கியாச்சு. அதுக்காக அடிச்சாரா? அதுக்கு அடிச்சு கண்ணும் வீங்குற அளவு அடிச்சாரு? இல்லை, இப்போ எல்லாம் இந்த ரிப்போர்ட்ஸ் வச்சிருக்கேன் டாக்டர், ரிப்போர்ட்ஸ் எல்லாம். காது கேட்காம போயிட்டு, காது கேட்காம. நீங்க இவ்வளவு நேரம் நம்ம பேசும்போது சொல்லலையே. காது கேட்கல, தலை ஃபால்ட்டு, அதே போல் கண்ணில் கலங்கி அது இதான் வந்து அவர் அடிச்சதுல வந்து இயர்டம் டியர் ஆயிடுச்சு. ஐ ஹேவ் தட் ரிப்போர்ட். ஐ வந்து அது ஒரு மாதிரி ஃப்ளாஷ் அவுட் ஆகிடும், ஒயிட்டாக டக்கு டக்குன்னு பிளிங்க் ஆகிடும். இதெல்லாம் எந்த மாதம் நடந்தது? ஐ திங்க் 4th month. எனக்கு நிஜமா புரியல. காதலிக்கும் போது விழுந்து விழுந்து உருகி உருகி காதலிக்கிறது. ஆமாம், கரெக்ட், நீங்கள் சொல்கிற பாயிண்ட். அதுக்கப்புறம் அந்த காதல் செத்து போச்சுன்னா அடிக்கிறது, விட்டுட்டு போகிறது, என்ன காதல்னு போகிறதே வேஸ்ட். அப்போ இவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளங்கிறத சொல்லாமல் அசிங்கமாக என் மகளை குற்றப்படுத்துகிறாங்க, ஆணும் பெண்ணுமே. 4 மாதம் வயிற்றுல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குழந்தைய அபார்ட் பண்ணலன்னு அந்த அடிச்சாரா? டைம் அப்போதான் இன்னொரு முகமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அவரை? அப்போ தான் வந்து ஒன்றா ஸ்டார்ட் பண்ணார், இந்த எவிடன்ஸை ட்ராஷ் பண்ணார். அடுத்து என்னை வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணார், அடிப்பார், அடித்தார். இப்போவும் ரிப்போர்ட்லாம் இருக்குது காமிக்கிறது. அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஆமாம், அவரே தான் கூட்டிகிட்டு போவார். இயர்டம் டியர் ஆகி எனக்கு வந்து அது எதுவும், அதாவது சர்ஜரி பண்ணணும்லாம் சொல்லிட்டாங்க. என் காது கேட்கலையா? கேட்கல. அப்புறம் இப்போவும் எனக்கு மைல்டாக அதில் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட ஐ வந்து ஒரு மாதிரி விஷன் வந்து இதாகி ஒரு மாதிரி பிளாங்க் அவுட் ஆகும்ல, பிளாக் அவுட்னு சொல்லுவோம்ல, டக்குன்னு பிளாக் ஆகிட்டு. இப்போ வந்து உருகி உருகி காதலிச்ச ஒருத்தர் வந்து இப்போ அடிச்சாருங்கிறதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்போ அகெயின்? ஆமாம், அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அடித்தார், அதுக்கப்புறம் வீட்டில் அடிப்பார். கேரவனுக்கு அவர் எனக்கு தெரிஞ்சு இப்போது ஜூனில் ஒரு வாட்டி இதே மாதிரி சண்டை போட்டு போயிட்டார். அப்போ திரும்ப வந்தார், சண்டை போட்டு போயிட்டாரு, வந்தார். அப்போது சிடபிள்யூசி ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேரவனில் போய் மீட் பண்ணுறேன். அங்கேயும் என்ன அடிக்கிறாரு. அங்கே அவரோட மேனேஜர் சப்போர்ட்டோட அடிக்கிறாரு, ஷர்மான்கிறவர் மேனேஜர். யாரும் தடுக்கல? யாருமே தடுக்கல. அவன் பயங்கரமான இவருக்கு வலது கை இடது கையா இருக்கிறது அருணுங்கிறவனும் சர்மாங்கிற 2 பேர் தான். அப்போ வந்து என்னை வந்து அடிக்கிறாங்க. அங்கேயும் நான் வந்து இது பண்ணிவிட்டு அப்போவும் வந்து வீட்டுக்கு வாங்க சார்ட் அவுட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு உங்கள் பையன்கிட்ட அவர் பாசமாக இருந்தார்? ஆமாம், அதெல்லாம் ரொம்ப பாசமாக தான் இருந்தார். அப்புறம் வீட்டில் உங்களை அடிக்கும்போது உங்கள் பையன் முன்னாடியா? ஆமாம், குழந்தை முன்னாடியா? ஆமாம், என் குழந்தை முன்னாடி தான் அவர் என்னை அடித்தார். அதை தான் நான் வந்து எங்கள் வீட்டில் ஹைட் பண்ணும்போது அவன் போய் சொல்லி கொடுத்துட்டான், இல்லை பப்பு அடிச்சிச்சின்னு. அவன் வந்து அவரை பப்புன்னு தான் கூப்பிடுவான். அப்போ வந்து நான் படுத்துட்டேன்னு நினச்சிட்டு அம்மாவை பெட்டில் போட்டு அடிப்பாங்க. அப்போ என் மக கேட்குறேன், ஏன் மோனே அம்மாவை அடிக்கும்போது நீங்கள் ஒன்றும் சொல்லலையா? நான் சொல்லவே இல்லை, நான் உறங்குறது போல் ஆக்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ, குழந்தையா? இதை அடித்து வளர்த்ததில்லை என் பிள்ளைகளை. எனக்கு கிரேட்ஸ்ன்னு ஏசுனாலே இவள்கிட்ட நான் ஃபைட் பண்ணுவேன்.
அம்மா அழாதீங்கம்மா. இல்ல அது குழந்தை சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அது. 5 வயசு குழந்தைக்கு என்ன ஒரு ஒரு சாதுரியம் இல்ல. நைட் அந்த பெட்ரூம்ல அவர் உங்களை அடிக்கிறாரு, அதை தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காம குழந்தை தூங்குற மாதிரி நடிச்சுட்டு அதை வந்து உங்ககிட்ட சொல்லிருக்காங்க. அவனோட ஸ்கூல் நோட்ல எழுதியிருப்பான், என்ன மம்மி ஜாய் அவனோட பேர் எழுதியிருப்பான், கீழே ஃபாதர்ஸ் நேம் ரங்கராஜ். அவன் அப்படியே போல்ட் ஆகிட்டான். அப்போ கேரவனில் நடந்துச்சு, அடித்தார், வீட்டுக்கு வந்தார், அதுக்கப்புறம் நார்மலாக ஆனார். எமோஷனல் பேக், நான் வேணுமா குழந்தை வேணுமா, குழந்தை வேணும்னா நான் வீட்டை விட்டு போயிடுறேன், உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதெல்லாம் ஒரு மாதிரி ட்ராமாவாக இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஃபினான்ஷியல் டாக்டரே சொல்லிட்டாங்களே குழந்தைய அபார்ட் பண்ண டூ ஆர் டை, நீங்க உங்களுக்கு ஏதாவது பிளாக் பண்ணி பார்த்தாங்க. ஃபினான்ஷியலாக பிளாக் பண்ண சொன்னது அவரோட ஃப்ரெண்ட் அருண் பாபு. ஸோ ஃபினான்ஷியலாக லாக் பண்ணு ஜாயை, அப்போ நீ சொல்கிற பேச்சு கேட்பா. இல்லை, நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதுக்கப்புறம் கேரக்டர் அசக்னேஷன் பண்ணாங்க, நான் தப்பானவ, கேவலமானவ. அப்போது என்னோட ஒரு பாயிண்ட்டு, என்ன நீங்கள் கேரக்டர் அசக்னேஷன் பண்ணுறீங்கல்ல, ஓகே, எப்போ பாஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரீங்க, எதுவுமே பண்ண முடியல, அதனால இவளை கார்னர் பண்ணுன்னு கொச்சப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. அவனோட போய் கார் வாங்கினேன், அந்த டைரக்டரோட போய் கார் வாங்கினேன். இந்த கார் வந்து எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. இப்போ உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஜென்ரேஷன் எப்படின்னு. அதுவும் சினிமாவில் ஒரு பொண்ணு வேலை பார்த்தா அவளை எப்படி வந்து நம்ம கேரக்டர் அசக்னேஷன் பண்ணோம். அப்போ வந்து டாப் லீடிங்கில் இருந்தேன், நம்பர் 1 காஸ்டியூம் டிசைனர், டாப் 10ல் வந்து நான் இருப்பேன். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ லீடிங்காக இருந்தேன். ஏன்னா பேக் டு பேக் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ எல்லாம் என்னோட ஒன்லி பேஷன் வந்து ஒர்க் தான். ஒன்லி ஸ்ட்ரெஸ் பஸ்டர், ஒர்க் 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 ஒர்க். எப்போவுமே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு பிரேக் எடுக்க மாட்டேன். ஒரு டைமில் வந்து 4 படம் கமிட் பண்ணுவேன். அந்த ஸ்பாட்டில் இருப்பேன், அங்கேருந்து மத்தியானம் இன்னொரு ஸ்பாட்டுக்கு போவேன், இங்கேருந்து சாயந்தரம் இன்னொரு ஸ்பாட்டுக்கு போவேன். என்னோடய லைஃப் ரொட்டீனே அப்படியே வந்து ஃபுல்லாக பிஸியாகவே வச்சுட்டு இருந்தேன். என்னன்னா ஒரு பொண்ணு அது டாப்ல இருக்கும்போது அந்த பொண்ணு என்னெல்லாம் பேசணுமோ பேசுவாங்க. அதுதான் இண்டஸ்ட்ரியில மக்கள். இப்போவும் சொல்றேன், நான் சஃபர் பண்ற மாதிரி எத்தனையோ பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே இண்டஸ்ட்ரியில எத்தனையோ பேர் வந்து இது மீ டூ மூமெண்ட் ஒன்று வந்துச்சு, பொண்களை வந்து இது பண்ணாங்க. அது இன்னும் தானே ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு ஒரு 10 படம் பண்ணிட்டானா அந்த பொண்ணு வந்து படுத்துட்டு தான் போய் படம் பண்ணுவான்ங்கிற ஒரு கேரக்டர் வந்து எழுதுறாங்க. ஏன் எழுதுறாங்க? ஏன் அது ஒரு ஆணுக்கு இல்லை? ஏன் அது ஒரு பொண்ணை மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்க? ஒரு பொண்ணு சம்பாதிச்சா அவ படுத்துட்டு தான் வந்து சம்பாதிப்பாளா? அந்த ஆடி காரோட பேமெண்ட்டை நான் எப்படிமா பண்ணோம்? ஜுவல்ல பிளெஜ் பண்ணி, எங்க அம்மா கிட்ட நான் கேட்கல, என்னோட வெட்டிங்க்கு போட்ட ஜுவல்ல பிளெஜ் பண்ணி நான் பே பண்ணேன். ஆனா இன்னைக்கு அந்த பேர் எப்படி வருதுன்னா, படுத்துட்டு சம்பாதிக்கிறா. நீ வந்து பாத்தியா என் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தியா? நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் நீ பாத்தியா? ஏதோ நீதான் இந்த வீட்டுல வந்து சாப்பாடு போடுற மாதிரி பப்ளிக்ல அவ்வளவு கமெண்ட்ஸ் எழுதுறீங்க. உங்க வீட்டுல ஒரு பொண்ணு நாளைக்கு வேலைக்கு போறா, அவ என்ன படுத்துட்டு வந்து காசு சம்பாதிச்சு கொடுக்குறான்னு எழுதுவீங்களா? எழுத மாட்டீங்கல்ல. இதே புருஷன் 2 வருஷமா மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாரு. அதே புருஷனை வந்து எத்தனையோ பேர் நான் கல்யாணம் பண்ணும்போது வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்து நான் வந்து டிபி போடும்போது அப்போதான் நான் பப்ளிக்கா வந்து ஃபர்ஸ்ட் டிபியா வைக்கிறேன். எல்லாரும் என்ன கேட்குறாங்க, கல்யாணம் பண்ணிட்டியா? ஆமா ஆமான்னு சொல்லும்போது பார்த்து பண்ணியிருக்கலாமே. ஹீஸ் அன் உமனைசர். இதே உமனைசர் யார் கொடுத்தா? யூடியூப்ல ஒரு ஆள் பேசினாரா? மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இது புதுசு கிடையாது, இது 7ஆவதோ 8ஆவதோ ஜாய் கிறிஸ்டல்டா. நான் பேசல, வேற யாரோ தானே பேசினாங்க, பப்ளிக்கா பேசினாங்கல்ல. அப்ப நான் உனக்காக தானே சப்போர்ட் பண்ணேன். எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து அவரை பத்தி பேசினாங்களே. நான் இப்போ சொன்னேன், அவர் என் புருஷன், நான் விட்டு கொடுக்காம தான் பேசினேன். பாஸ்ட் இஸ் அ பாஸ்ட். என் கூட அவர் எப்படி இருக்காரு, என் கூட அவர் எப்படி வாழ்க்கை நடத்துறாரு, அது மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்னு நான் ஒரு ஸ்டாண்ட்ல நின்னேன். ஆனா இன்னைக்கு என்னை எவ்வளோ கார்னர் பண்ணுமோ, என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துமோ, இன்னைக்கு காலையில காசு கொடுத்து யூடியூப்ல எழுத சொல்லியிருக்காங்க. என்கிட்ட சாட்சி இருக்கு. அம்மா, ஃபினான்ஷியலா இவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் ரங்கராஜை ட்ராப் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைன்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னு நிறைய சொல்றாங்க. ஒரு தாயா உங்களோட பதில்? இவ வந்து அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மகளாக இருந்தா, இதுக்கு அவனை மிரட்டி ஒரு காரும் ஒரு பங்களாவும் வாங்கியிருப்பா, அநேக ஜுவல்ஸ் வாங்கியிருப்பா. அம்மா, நீங்க ரங்கராஜ் கிட்ட பேசுனீங்களாமா? கேட்டீங்களாமா என் பொண்ணை ஏன் அடிச்சிங்க? ஐயோ, போனை பிளாக் பண்ணிட்டான். உங்க போன் நம்பர்? ஆமா. ஸோ அவங்களோட வாழ்க்கை ஒரு 2 ஆண்களால் ஏமாற்றப்பட்டு இருக்கு. துரோகம் அப்படின்றது அவங்களுடைய ஒரு வாழ்க்கை. பார்க்கும்போது அவங்க சொல்றது எல்லாமே தெரியுது. நீங்க அவங்களுக்கு சொல்ற தைரியமான வார்த்தைன்னா என்னவா இருக்குமா? ஏற்கனவே சொல்லிட்டேன்,
என் மகளை தட்டி கொடுத்து சொன்ன வார்த்தை, இந்த ரகசியத்தை புதைத்து வைக்காத, வெளியில தூக்கி போடு. அநேக பெண்கள் பாதுகாக்கப்படணும், இது போலுள்ள அநேக ரங்கராஜ் எழும்பக்கூடாது என்றுதான் அவளை சொல்லி இந்த உண்மையை வெளிவர வைத்தது நான் தான். என் மகளுக்கு நான் சொன்ன வார்த்தை, உனக்கு முன்பதாக காட் இருக்கிறார், பின்னாக எப்பொழுதும் இந்த தாய் நின்று கொண்டே இருப்பாள். அம்மா தான் வெளியே சொல்லணும்னு சொன்னாங்களா? இதெல்லாம் சேர்த்துத்தான் என் மகளை தட்டி கொடுத்து, இதே போல் ஒரு ரங்கராஜ் அல்ல 1000 ரங்கராஜ் எழும்புவான், அவன் வளர விடாதபடி தடுக்கணும் என்று தைரியம் கொடுத்த ஒரு தாய் நான். சூப்பர் அம்மா. அம்மா நீங்க வந்து சூப்பர் அம்மா. எப்பயுமே நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது தப்பு பண்ணல இல்லையா, பாதிக்கப்பட்டிருக்கோங்கும் போது என்ன தப்பு பண்ணோம், எதனால இந்த தப்பை அனுபவிக்கிறோம் அப்படிங்கும்போது வெளியில வந்து அதை தைரியமா சொல்றதுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டே இருக்காது. பட் நீங்க வந்து உண்மையை சொல்லணும்னு வெளியில வந்து சொல்லியிருக்கீங்க, அதுவும் ஆதாரத்தோட சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா தைரியமா இருங்கம்மா, உடம்பு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. God bless you.